வேதம் சொல்லுகிறது, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். அல்லேலூயா. யார் தன்னை தாழ்த்துகிறானோ, தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்துல காத்திருந்து தேவனுக்காக தன்னை தாழ்த்துகிற மனிதன், தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தக்கூடிய மனிதன் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே வேளையில தன்னை உயர்த்தக்கூடியவன், தேவனுக்கு முன்பாக தன்னுடைய தலையை நிமிர்த்தி தன்னை பற்றி பெருமை பாராட்டக்கூடிய மனிதன், தன்னை உயர்த்தக்கூடியவன் தாழ்த்தப்படுவான் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிங்க. லூக்கா 18 9வது வசனத்திலிருந்து. தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். தங்களை நீதிமான்கள் என்று நம்பி. அல்லேலூயா. ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த பெருமை இருக்கும் இல்லையா, ஒரு நார்மல் மற்ற பெருமைகள் வேற, ஜாதி பெருமை, இனப்பெருமை, அது வேற. இந்த ஆலயத்துக்குள்ள ஒரு சில பேருக்கு என்ன பெருமை இருக்குன்னா, தாங்கள் நீதிமான் அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்கும். மற்றவங்களை பார்க்கும் பொழுது அவங்கெல்லாம் குற்றவாளிகள், அவங்க எல்லாம் தவறு செய்யறவங்க, பாவம் செய்யறவங்க, நான் எப்படிப்பட்டவன் நீதிமான், மற்றவர்களை பார்க்கலும் நான் எப்படிப்பட்டவன் நீதிமான் அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்கும். அப்படி தங்களை நீதிமான்கள் என்று நம்பி அவங்களே தன்னைத்தானே நம்புறாங்க. மற்றவர்களை அற்பமாக எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, மற்றவர்களை எப்படி பாக்குறாங்களா, அற்பமா பாக்குறாங்களா. நான் தான் பெரியவன், நான் தான் கர்த்தரோடு பேசிட்டு இருக்கேன், நான் கர்த்தருக்கு டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கேன், அவருடைய டெய்லி நேரா தரிசிச்சுட்டு இருக்கேன், இப்ப நான் மட்டும்தான் பரிசுத்தவான். சபையில இருக்க மத்தெல்லாம் எப்படி விட்டவங்க, அவங்க எல்லாம் பாவிகள், அவங்க எல்லாம் இன்னும் கர்த்தரை என்ன பண்ணல, கர்த்தரோடு பேசல, தரிசனம் கிடைக்கல, அவங்களுக்கு ஆவியானவர் இடைப்படல. சோ அவங்க எல்லாம் பாவிகள், இப்ப நான் மட்டும்தான் உயர்ந்தவன் நீதிமான் அப்படின்னு மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிறவனை குறித்து அந்த இடத்துல ஒரு உவமையை அவர் சொல்லுகிறார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. அவன் ஜெபமே எப்படி இருக்கு பாருங்க. மற்ற அநியாயக்காரர்கள், மற்றவர்கள் விபச்சாரக்காரர்கள், அவங்கள போல இல்லாம, இந்த பக்கத்துல ஒருத்தர் இருக்கான் பாருங்க, ஆயக்காரன். ஆயக்காரனா யாரு, பாவி. அவனை போல இல்லாம மற்றவர்கள் அநேகர்கள் என்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னா, குற்றம் செய்கிறவர்களா இருக்கிறாங்க, பாவம் செய்யறவங்களா இருக்கிறாங்க. சோ அவங்கள போல இல்லாம நான் நீதிமானாக இருப்பதற்காக என்ன பண்றேன், கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அவனுக்குள்ள என்ன இல்லை அப்படின்னா, தானும் ஒரு பாவி அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இல்ல. அல்லேலூயா. இந்த உலகத்துல பிறந்த மனிதர்களை யார் ஒருத்தர் மட்டும்தான் நீதிமான், இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நீதிமான். அல்லேலூயா. மற்ற எல்லாருக்குள்ளேயும் ஏதேனும் குறைகள் கண்டிப்பா உண்டு. அல்லேலூயா. யாருமே இல்ல நான் 100% நீதிமான் அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது. எல்லாருக்குள்ளேயும் ஏதேனும் குற்றம் உண்டு, குறைகள் உண்டு. அப்ப தேவனுக்கு முன்பாக நான் நீதிமான் சொல்லிட்டா அவருக்கு என்ன தெரியாம இருக்குமா? அவர் கண்டிப்பா நம்ம குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய தெய்வம். ஆமென். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மனுஷர்கள் நம்மளை பற்றி தெரியாம இருக்கலாம், என்னை பற்றி இந்த சபைக்கு தெரியாம இருக்கலாம், இந்த சபையை குறித்து எனக்கு தெரியாம இருக்கலாம், இல்ல நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அநேகர்களுக்கு நம்மை குறித்து தெரியாம இருக்கலாம். என்ன பண்றாங்க, டீச்சர்ஸுக்கு நம்மளை குறித்து, பிள்ளைகளை குறித்து தெரியாம இருக்கலாம், பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை குறித்து தெரியாம இருக்கலாம். ஆனால் நம்முடைய தெய்வத்துக்கு மறைவான காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ அவருக்கு மறைவான காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவருக்கு முன்னாடி சொல்றான், நான் எப்படிப்பட்டவன், நீதிமான் அப்படின்னு சொல்றான். தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன். ஆமென். வாரத்தில் எத்தனை நாள் உபவாசிக்கிறானா? 2 நாள் உபவாசிக்கிறான். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அந்த இடத்துல 2 காரியங்களை குறித்து பேசுறாரு. நான் எப்படி உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாராம். வாரத்துல 2 நாள் உபவாசம் பண்ணி நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய பணத்துல எல்லாம், எனக்கு வரக்கூடிய வருமானத்துல எல்லாம் யாருக்கு தசம பாகம் கொடுக்குறேன், கர்த்தருக்குன்றே நான் தசம பாகம் கொடுக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் நியாயமா? ஒரு உபவாசம் போட்டு ஜெபிக்கிற எதுக்காக? உங்களுக்காக இல்ல, கர்த்தருக்காக உபவாசம் போடுறோம். யாருக்காக உபவாசம் போடுறோம்? நமக்காக. நாம நல்லா இருக்கணும், நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அல்லது நம்முடைய சபை நல்லா இருக்கணும், நம்முடைய தேசத்திற்காக. சோ நம்மளுடைய நன்மைகளுக்காக தான் உபவாசம் போடுறோமே ஒழிந்து
அது தேவனுக்காக போடப்படுவதில்லை. அல்லேலூயா. அதை குறித்து யாருக்கும் என்ன வரக்கூடாது? பெருமை வரக்கூடாது. நான் உபவாசம் போடுறேங்க, நான் ஃபாஸ்டிங், 40 நாள் ஃபாஸ்டிங், நான் 21 நாள் ஃபாஸ்டிங், இல்ல ஒரு வாரம் ஃபாஸ்டிங், இல்ல, நமக்குள்ள அந்த பெருமை வரக்கூடாது. அது அத்தனையுமே நம்மளுடைய நன்மைக்காக நாம் செய்யக்கூடிய காரியம், நம்ம செய்யக்கூடிய நம்முடைய அது பிரயாசம். தேவனுக்காக நம்ம செய்வதில்லை, நம்மளுடைய நன்மைக்காக நாம் செய்யக்கூடிய பிரயாசம். அல்லேலூயா. அடுத்து தசமபாகம். தசமபாகங்கிறது நம்முடைய வருமானத்துல இருந்து கொடுக்குறோம், அப்படித்தானே? அந்த வருமானத்தை கொடுத்தது யாரு? கர்த்தர். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. நமக்கு அந்த வருமானத்தை கொடுத்ததே கர்த்தர் தான். அல்லேலூயா. கர்த்தரை அறிவதற்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தோம்னு யோசிச்சு பாருங்க. நம்முடைய வருமானம் எப்படி இருந்துச்சு? நம்ம குடும்பத்துல வருமானம் போதுமானதா இருந்ததா? இல்ல. ஆனால் கர்த்தரை அறிந்ததுக்கு அப்புறம் நம்முடைய வருமானம் கூடி இருக்கு. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. வருமானத்தை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். அந்த வருமானத்தை ஒரு வீண் விரைய செலவு இல்லாம குடும்பத்துக்காக மட்டும், நன்மைகளுக்காக மட்டும் செலவு பண்ண கர்த்தர் உதவி செஞ்சிருக்கார். அல்லேலூயா. அதில் மீதம் எடுக்க கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறார். முன்னாடி எல்லாம் எவ்வளவோ கடன் கொடுப்போம், வட்டி வாங்கின இடத்துல வட்டி கொடுப்போம், ஹாஸ்பிட்டல் செலவு, இது மாதிரி எத்தனையோ விரைய செலவுகளுக்கு நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதை முழுமையாக நம்ம குடும்பத்திற்கு என்ற ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து அவருக்கென்று ஒரு தசம பாகம். ஆமென். அல்லேலூயா. அவர் நமக்கு கொடுத்த விஷயம், அவர் நமக்கு கொடுத்த நன்மை, அவர் நமக்கு கொடுத்த ஈவு, அதுல நம்ம என்ன பண்றோம்? தேவனுக்கென்று ஒரு தசம பாகம் கொடுக்கிறோம். இதுல பெருமை வரக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நான் தான் அந்த சபையில நிறைய தசம பாகம் போடுறேன் அப்படின்ட்டு அந்த பெருமை வரக்கூடாது. அல்லேலூயா. நான் தான் ரொம்ப தசம பாகம் கொடுக்குறேங்க, இந்த சர்ச்சில் என்ன காரியம் நடந்தாலும் நான் தான் முன்னாடி நின்று பணம் கொடுப்பேன், நிறைய அதிகமா பணம் கொடுக்கறது நான் தான் அப்படின்னு யாருக்கும் என்ன வரக்கூடாது அப்படின்னா அந்த பெருமை வரக்கூடாது என்று இந்த இடத்துல அவையானவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அத்தனையும் கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதம். அதுல தேவனுக்கென்று அல்லது தேவ ராஜ்யத்திற்கென்று சபைக்கென்று நாம் செலவு பண்றது அது கர்த்தரை மகிமைப்படுத்துறது தான். ஆனால் அதே வேளையில அது நமக்கு பெருமைக்குரிய காரியம் அல்ல என்று நமக்கு சொல்கிறது. அல்லேலூயா. 13வது வசனம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். ஆமென். அல்லேலூயா. அந்த ஆயக்காரன் சர்ச்சுக்குள்ள கூட வரல. எங்க நிக்கிறான்? தூரமா நிக்கிறான், ரொம்ப தூரத்துல நிக்கிறான். சர்ச்சுக்குள்ள கூட அவன் வரல. கண்களை தேவனுக்கு நேராக கூட அவன் ஏறெடுக்க முடியல. இப்ப நம்ம ஒருத்தர் மூஞ்சி பார்த்து ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு முகத்தை பார்த்து பேச முடியாது, அப்படித்தானே? நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால ஒருத்தரை நேருக்கு நேரா கண்ணுல இருந்து அவரை நம்ம கண்ணால பார்த்து பேச முடியாது, கீழே குனிஞ்சுக்குவோம். அப்போ அது போலதான் அவனுக்குள்ள இந்த குற்ற உணர்வு. நான் எப்படிப்பட்டவன்? நான் பாவி, எனக்குள்ள குற்றம் உண்டு, நான் பாவியா இருக்கிறேன் ஆண்டவரே, உமக்கு முன்பாக உங்களோட முகத்தை கூட அல்லது உண்மை ஏறெடுத்து கூட பார்ப்பதற்கு எனக்கு தைரியம் இல்லை எனக்கு அப்படின்னு அவன் தன்னுடைய தலையை தாழ்த்தி, தன்னுடைய கண்களை கீழே குனிந்து, தன்னுடைய தலையை குனிந்து அவர் கண்களை ஏறெடுக்க முடியாமல் அவரை பார்த்து சொல்றாரு, நான் யாரு? நான் பாவியாகி என்னை என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு நெஞ்சில அடிச்சுக்கிறானா. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இறங்குங்க, என் மேல கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில அடிச்சுட்டு அழுகுறானோ. அல்லேலூயா. அப்பதான் அடுத்த வசனத்துல அவர் சொல்றாரு, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். யாரை குறித்து சொல்லப்படுகிறது? ஆயக்காரன். அந்த ஆயக்காரன் யாரு? தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து நான் பாவி என்று தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு, தேவ சமூகத்துல நான் பாவி என்று ஒத்துக்கொண்டு, தேவ சமூகத்துல தன்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீ மன்னிச்சிருங்க, உங்க கிருபை என் மேல வரட்டும் அப்படின்னு யாரு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறானோ அவன்தான் நீதிமானாக மாற்றப்பட்டான் என்று இயேசு அந்த இடத்துல ஓமையாக சொல்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்துல அவர் சொல்கிறார், தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆமென். தேவனுக்கு முன்பாக எப்பொழுதுமே நம்முடைய தலை எப்படி இருக்கணும்? தாழ்ந்து இருக்கணும். நம்முடைய இருதயம் தாழ்ந்து இருக்கணும். சபையில நாம் தாழ்ந்து இருக்கணும். எந்த இடத்துல நமக்குள்ள மேட்டிமை வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது. தேவ சமூகத்திலையும் சரி, எந்த இடத்துல சரி, நீங்க உலகத்துல போகக்கூடிய காரியங்களா இருந்தா எல்லா இடத்துலையும் அந்த மேட்டிமை, எனக்குள்ள ஒரு மேன்மை வரக்கூடாது. நான் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் தன்னை தாழ்த்துகிறவர்களாக, கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, சபைக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லா இடங்களிலும் தங்களை தாழ்த்தி எப்போதுமே ஒரு விஷயம் பார்க்கணும். மற்றவர்களே நான் சின்னவாண்டவரே, அவங்க ஒருத்தவங்க ஜெபிக்கிறாங்க, ஒருத்தவங்க வசனம் வாசிக்கிறாங்க, இல்ல ஒருத்தவங்க பாடுறாங்க, அல்லது ஒருத்தவங்க வசனத்தை தியானிக்கிறாங்க. அவர்களை காட்டில் நான் எப்படிப்பட்டவன்? நான் குற்றம் உள்ளவன், நான் குறைவுள்ளவன்.
அவங்க என்னை விட நல்லாதான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நமக்குள்ள வரும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை உயர்த்து கொண்டே போய்விடும். நம்மளை அடுத்த லெவலுக்கு உயர்வுடைய செய்வதற்கு தெய்வம் போதுமானவராக இருக்கிறார். இல்லையா? நம்மை அப்படிப்பட்ட காரியங்களில நம்மை தாழ்த்துகிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவனோ தாழ்த்தப்படுவான் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இல்லையா? கண்களை மூடி ஜெபி.